சம்சாரம் அது மின்சாரம் படத்துல சார் அந்த வீட்டுக்கு நடுவுல செவுரு கட்டுவாங்க தெரியுமா சார்? செவுரு கட்டிட்டு அந்த மாதிரி பார்லிமெண்ட்ல என்ன பண்ணிவிட்டாங்க அப்படின்னா, காங்கிரஸ் உட்கார்றாங்கன்னா அவங்க பக்கத்துல நாங்க உட்கார மாட்டோம், அதனால நடுவுல தடுப்பு போட்டுருங்க. அந்த செவரை கட்டினது நாங்க இல்ல, திமுக. அதை சொல்லுங்க சார். நிலைமை அப்படிதான் இருக்குது சார். ஆனா இவர் என்னங்கிறாரு, நாங்க ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்ட்டு இவங்க ஏன் அறிக்கை இல்லைன்னு வருத்தப்படுறாரு. என்ன சார் இது? அது எப்படி இருக்க முடியும்? ஒரு ஒரே ஒரு நிமிஷம் சார், பொறுமையா ஒரு கருத்து சொல்லிடுறேன். அதாவது கூட்டணியில இருந்து மற்ற கட்சி ஆதரவு தெரிவிப்பதற்கும் காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மற்ற கட்சிகள் ஆதரவு தெரிவிப்பது என்பது அமைச்சரவையில் பங்கெடுத்து அல்ல. ஓகே. காங்கிரஸோட ப்ரீ கண்டிஷன் என்ன? 4 பேர்ல 2 பேருக்கு பதவி வாங்கி இருக்காங்க. ஓகே. அது வேற இது வேற. ஓகே. அத ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லி தான் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் போயிருக்காங்க. அதனால வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். ஒண்ணு நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி மூலமா, ஜோதிமணி மூலமா, தாகூர் மூலமா ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்தது. அப்பே போயிருந்திருக்கலாம். ஆனா போல நீங்க உங்களுக்கு என்னன்னா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தான் நீங்களும் தவிச்சிருக்கீங்க. அதான் உண்மை. ஆனா ஜெயிச்ச உடனே நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, காலையிலே விடியறதுக்கு முன்னாடியே போய் பார்த்தது அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அநாகரிகமான ஓட்டு வாங்கி யார் மூலமாக வாக்கு வாங்கி ஒரே ஒரு நிமிஷம் நன்றி அரசியல் கூட இல்லாமல் அவர்கள் உடனே போய் பார்த்தது என்பது ஒரு அநாகரிகமான அரசியல். ஒண்ணு நான் கேட்கிற கேள்விக்கு பேச சொல்லுங்க. இந்தியா கூட்டணி பத்தி தான் நான் பேச போறேன். இந்தியா கூட்டணி அதனுடைய கன்வீனர் யாரு? மல்லிகார்ஜுன கார்கே. இப்ப இந்தியா கூட்டணியில தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் போனால் என்ன நடக்குங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க 2 சீட்டுக்காக தான் ஓடி இருக்கீங்க. உங்களுக்கு பேராசை வந்துருச்சு. வடக்கு உனக்கு, தெற்கு எனக்குன்னு பிரிச்சுக்கலான்னு பாக்குறீங்க. வடக்கு பிஜேபி, தெற்கு காங்கிரஸ். ஏன்னா கேரளாவில் வந்துருச்சு, கர்நாடகாவில் வந்துருச்சு, தெலுங்கானாவில் வந்துருச்சு, ஆந்திராவில் ஒண்ணுதான் பிரச்சனை. எப்படியாவது தமிழ்நாட்டில் ஏதாவது குறுக்க சால் ஓட்டி ஆட்சிக்கு வர முடியுமான்னு பாக்குறீங்க. நீங்க இதைத்தான் கணக்கு போட்டிருக்கீங்க. ஆனா இந்தியா மறந்துட்டீங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுக இல்லாமல் போனால் அங்க என்ன நடக்கும்? உத்தரப்பிரதேசல என்ன நடக்கும்? உத்தரப்பிரதேசல அங்க இருக்கிற முதல்வர், முன்னாள் முதல்வராக இருக்கிறவர் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பார்? ஸ்டாலினுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பார். அதே மாதிரி பீகார் என்ன ஆகும்? அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறவங்க யார் பக்கம் இருப்பாங்க? அப்போ மாநில கட்சிகளை நீங்கள் பங்கெடுக்க விடாமல் தடுப்பதற்காக, சுயநலத்துக்காக. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி கேட்ட கேள்வி கேட்கிறேன். யூ வில் நெவர் எவர் ரூல் இன் தமிழ்நாடு சொன்னார். யாரை பார்த்து? பிஜேபியை பார்த்து. அதே கேள்வி இப்ப நான் காங்கிரஸ்காரங்களை பார்த்து கேட்கிறேன். யூ வில் நெவர் எவர் ரூல் தமிழ்நாடு. அதை ஞாபகத்துல வச்சுக்கங்க. கொஞ்சம் பொறுமையா. ஞாபகத்துல வச்சுக்கங்க. 2 சீட்டுக்காக, 2 மந்திரிக்காக இந்தியா கூட்டணி ஓடியது காங்கிரஸ். உங்ககிட்ட கடைசி ராஜசேகர் சார் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதிகாரத்தில் பங்கு அதை தருவதாக சொன்ன இயக்கம் எங்கள் தேவை இருந்தது. ஆதரிக்கக்கூடிய நிலையில இருந்தோம். நாங்கள் ஆதரித்தோம். நல்லாட்சியை தருவதற்கு ஒரு அணி.